அஜித் தமனா ஜீவிதான் மியூசிக்கா தமன் மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எனக்கு அனிருத் மாதிரி ஃபீல் ஆகுது. வாய்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அனிருத் தானே இருங்க பாய், அது மாதிரி போட்டா நல்லா இருக்கும். அதுதான் இதுல அதை ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இதுல குறுக்க அஜித்தை பேச வச்சு வாய்ஸ் கொடுத்து. இது பொதுவா அனிருத் பண்றதானே. இப்ப ஹுக்கும்ல வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அனிருத் தானே யோசிச்சிருந்தேன். சரி ஜிவி வெறும் பாட்டு தான் பாடிருக்காரு போல அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கேட்ட மாதிரியே இருக்குடா, ரொம்ப ரெகுலரா இருக்கா, யூனிக்கா ஏதோ ஒன்றும் பெருசா இல்ல. மேபி கேட்க பிடிக்குமான்னு தெரியல. லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனா அது ஐ மீன் அஜித்தை ஹைப் பண்ற லிரிக்ஸ் அப்படிதான் இருக்கும். லைக் டைட்டில் கார்டுல வர்றது, எந்த படத்துல எந்த ஸ்டாரா இருந்தாலும் அவங்கள பத்தி பேசுறது. இப்போ ஓஜி கேங்ஸ்டர் இது இந்த லோகேஷ்க்கு அப்புறமே இப்ப அவங்க பழைய படத்துல எப்படிலாம் இருந்தாங்க கேங்ஸ்டர், இப்ப மங்காத்தாவை கொண்டு வர மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணி ஆளுமா டோலுமா கொண்டு வர மாதிரி. ஸோ லிரிக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர், லைக் பில்லா அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு வர மாதிரி லிரிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த்க்கு இதுல பண்ணியிருந்தாங்கல்ல அனிருத் வந்து ஹுக்கும் பாட்டுல வந்து குட்டிச்சவர் எட்டி பார்த்தா கோடி ரசிகர், அதான் அப்பனுக்கு விசில் அடிச்சாங்க பேரனுக்கு விசில் அடிச்சாங்க அப்படிலாம். அது மாதிரி அந்த பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி தான் இதுலயும் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஓவராலா ஏதோ அந்த மாதிரி அது எல்லா ஹீரோஸ்க்கும் பண்றதுதான். இப்ப விக்ரம்ல கமலுக்கு இல்லையா? எனக்கு ஏகே பிடிக்கும் தான், ஆனா ரொம்ப ஐ மீன் டை ஹார்ட் ஃபேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது ரீசெண்டா எல்லாரும் பண்றேன்னா, ஆனா ஒன்றும் இல்லை ஜாமா ஒன்றும் இல்லை. மொத்தமா பார்க்கும்போது சரி ஓகே நல்லா சாங் அவ்வளோதான். இது ரொம்ப அந்த மண்டிக்குள்ள ஓடிட்டே இருக்க மாதிரி ட்ரெண்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிலாம் இல்லை. அண்ட் இது இப்போ ரீசெண்டா இருக்க ட்ரெண்டை வச்சு இவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. அதே அது மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருக்கு. ரெகுலரா இந்த ட்ரெண்ட்ல தானே இப்போ ஹோல் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. நம்ம ஏகேக்கும் அது மாதிரி ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டுருவாங்க. வேற சிந்தி வீடியோ ரெக்கார்ட் ட்ராக் கேட்குறப்போ பீட் எல்லாம் ஓகே. அந்த அனிருத்திட்ட வந்துட்டு இடிஎம்ல ஒன்று பண்ணுவாரு. அந்த ரெகுலரா டெம்ப்ளேட்டிக்கா இருந்தாலும் அந்த இடிஎம் வர்றப்போ ஒரு சில டியூன் வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலா அந்த இதுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி இல்லாம இது இந்த இது இடியமா என்னன்னு தெரியல, ஆனா அந்த பீட் வந்துட்டு ரெகுலரா டான்ஸ் மியூசிக்ல இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு. கிளப் மியூசிக்ல வர ஒரு பீட் இருக்கும், பீட்டா கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா டியூன் வந்துட்டு கேட்சியா இல்ல. அதுதான் மனசுல நிக்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸோ ஒரு டியூனோ கேட்சியா நம்ம அந்த பெப்பியா பாடிட்டே இருப்போம். லைக் திரும்ப திரும்ப மண்டையில ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது மாதிரி இல்ல. ஐ மீன் லிரிக்ஸ் வந்து அந்த ஹைலைட்டா எழுதியிருக்காங்க. அண்ட் அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது மாதிரி கரெக்டா வரல. லைக் ஆனா விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஐ மீன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு யூஸ்வலா இருக்கிறத விட. அதுவும் அஜித் படத்துக்கு இது மாதிரிலாம் நம்ம வந்து இவ்வளோ நாளா பார்த்ததே இல்லை. ஸோ விஷுவல்ஸ்லாம் அந்த விதத்துல பார்க்கும்போது நிறைய வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. ஒரு இது வந்து இந்த படம் மார்க் ஆண்டனியோட டைரக்டர். அதுதான் எனக்கு அந்த வைப் அதுல வருது. அந்த லவுட்னஸ்லயே வருது, விஷுவல்ஸ்லயுமே அந்த வைப் வருது. யூஸ்வலா இப்ப பாரு அஜித் இந்த கார் ஓடிட்டு எப்படி கை காமிச்சிட்டு போற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க் ஆண்டனில தான் வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கேட்டுட்டு மட்டும் தான் இருப்பேன். அதுல வந்து இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த வைப் வந்து இதுல தெரியுது லைட்டா. லைக் ஒரு அதான் சொல்றேன், ஐ மீன் அஜித் குமாருக்கு இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் யூஸ்வலா இல்லாம அதுல நிறைய வந்து காமெடிலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். டார்க் காமெடி இந்த சீன்லாம் பாரு, இந்த டார்க்னு எழுதிருக்கிறது இதெல்லாம் தான் சொல்றேன். இதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த விஷுவல்ஸ்லாம் தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து அந்த படத்துல தான் வந்து அந்த மாதிரிதான் வரும். மார்க் ஆண்டனில வந்து இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட காஸ்டியூமும் சரி, மெயினா காஸ்டியூம் தான் சொல்றேன். காஸ்டியூம்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்லாம் வந்து அந்த படத்துல வந்து விஷாலுக்கும் அப்புறம் எஸ் ஜே சூர்யா அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜிவி நல்லா சாஃப்டா பாடிட்டு இருந்தாப்ல. அனிருத் மாதிரி நானும் ரகடான சாங் பாடுறேன்டான்ட்டு பாடிட்டு கேட்க முடியல.